திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிங்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக டே சொன்னவனை பூராமே காணாமடா. அப்போ சண்டாளைங்களா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன் எவனே சொல்கிறானோ அவன் ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும். எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா? அது அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்போ இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். மக்களுக்கெல்லாம் வந்து இன்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? அதில் அந்த அதிர்ச்சியில் திமுக அழியன்னு சொன்னவன் அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போறார். அவர் சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாரு. கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கும் இந்த பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க நான். நீங்கள் நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாமல் கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலாக இந்த நாட்டில் ஆள்றதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்றைக்கி தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையாக சொன்னார். அதாவது வேற கட்சின்னு நினச்சிங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிரும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடுலாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை. நம்ம கட்சியை தவிர எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அவர் இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலமாயிரும், கொன்னுடுவாங்க.